கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கவனத்தை கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் திருப்புவோம். இது ஒரு குடும்ப முகாமாக இருக்கிறதுனாலே நான் காலையில் சொன்னது மாதிரி சில குடும்பத்தை பற்றி சில காரியங்களை நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் படிப்பதும் நினைவுபடுத்துவதும் மிகவும் நன்றாக இருக்கும். நமக்கு தெரியாதவைகள் அல்ல, ஆனால் நாம் தேவை உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது நமக்கு தெரிந்தவைகள், அதாவது பல முறை படித்தது கூட அந்த சமயம் நம்மோடு கர்த்தர் பேசினது போல இருக்கும். ஆகவே உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லவில்லை, நமக்கு அறிந்திருப்பது தான். ஆனால் வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியம். அநேக வேளையிலே நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கையினுடைய மேன்மையும் நாம் குறைந்து மதிப்பிட ஆரம்பித்து விடுவோம். இது என்னடா வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டது என்று ரொம்ப இது பண்ணுவோம் இல்லை. அதை நாம் திரும்ப திரும்ப புதுப்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிரமாணங்கள் மாறுவதில்லை, அவருடைய சட்டத்திட்டங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது இல்லை. அதை நாம் புரிந்திருக்க வேண்டும், ஆக நினைவுபடுத்துவது நல்லது. நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் குடும்ப வாழ்க்கை குறித்து, குறிப்பாக கணவன் மனைவி இவர்களுடைய உறவு முறையை குறித்து, பொறுப்புகளை குறித்து எழுதினதை பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களில் மிகவும் உன்னதமானவராக இல்லாட்டா சிறந்தவராக இருக்கக்கூடிய பேதுருவின் மூலமாக ஆவியானவர் என்ன எழுதுகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்தது தான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பேதுரு அநேக காரியங்கள், வேலைக்காரர் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அதிலெல்லாம் வருகிறப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி அவரை ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து எழுதுகிறார். இந்த 3ஆம் அதிகாரம் துவங்குவதற்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறப்ப 21வது வசனத்திலிருந்து, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். என்னது அடிச்சுவடை பின்பற்றி வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்னா, இது ஒரு குறிப்பிட்ட நமக்கு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிச்சுவடாக வைத்து சென்றிருக்கிறார். இதை முதல்ல எல்லாரும் பின்பற்ற வேண்டும். அதுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை என்ன, ஆலோசனை என்பதை நாம் பின்பற்றுவது அவசியமாக இருக்கிறது இல்லையா. ஒரு மாதிரியை பின்வைத்து போனார். படிங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். எதற்காக அப்படி செய்தார் அப்படின்னா 24-25 வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டும் இருக்கிறீர்கள். யாரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம்? கண்காணியார். நம்முடைய ஆத்துமாவுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்க. அவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில். ஒரு காலத்தில் சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம். அப்படி சொல்லிட்டு வர்றப்ப அடுத்த 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், அந்தபடியே மனைவிகளே. திரும்ப பேதுரு எழுதுறாருல, மனைவிகளே. அப்ப மனைவியெல்லாம் தலையை நிமித்து பார்க்க வேண்டியதுதான். உங்கள் சொந்த புருஷருக்கு என்னது, பவுல் மூலமாக ஆவியான இதை சொல்லுகிறார், பேதுரு மூலமாக ஆவியான இதை சொல்லுவார். பேதுருக்கும் பவுலுக்கு பிரசங்கத்தில் முரண்பாடோ போட்டி எதுவும் கிடையாது. அந்தபடினா அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களை நீங்கள் நினைவுபடுத்துவது நல்லது. நாம் ஒரு மேற்பெரும் கண்காணியும் இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அவர்தாமே நம்முடைய பாவத்தை தம்முடைய சரீரத்தில் சுமந்து தீர்த்தவர். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு கண்காணி இருக்கிறார், நமக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அதனால மனைவிமார்களே, அல்லட்டா அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு என்னது கீழ்ப்படி. இன்னைக்கு என்னன்னா, என் புருஷனை என் கைக்குள்ள எப்படி போடுறதுன்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இந்த மனுஷனை அடக்க முடியலையே, சொன்னா கேட்க மாட்டாருக்கிறாரு. நம்ம சொல்றதுக்கு ஒன்று அவர் என்னது அசைய மாட்டேங்கிறாரு, அவர் மனம் போல தான் நடப்பேங்கிறாரு. அதுக்கு ஒரு சீக்ரெட் இங்கே இருக்குது. இதை விட்டுட்டு மீது என்ன முயற்சி எடுத்தாலும் நீங்க வெற்றி பெற முடியாதுங்க. இதை விட்டுட்டு என்னது பெற்றோர்கள் சொல்லி பார்த்துட்டாங்க, அவர் சேலை முடிச்சு போட்டுருங்க அப்படின்னு. ஆனால் முடியலையே. இந்த மனுஷன் என்ன கட்டுப்படுத்த முடியும் பாருங்க எப்படின்னு.
புருஷரை கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையினால் அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே என்னது அதை வசப்படுத்திக் கொள்ளலாம். நம்ம சம்பாதித்து வசப்படுத்திடலாங்க. ரொம்ப அருமையான சீக்ரெட். போதனை கூட தேவை கிடையாது. ஆனால் அடையிறது நம்ப மாட்டேங்கிறாங்க. நிறைய இடத்துல ஏதாவது வசிகம் வைக்கலாமா, என் புருஷனை கைக்குள்ளே போடு அப்படியெல்லாம் ஓடுறாங்க. இல்லை கர்த்தரை அறியாதவங்க எல்லாம். அப்போ கர்த்தருடைய அறிந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, திருவசனத்துக்கு யாராவது கீழ்ப்படியாமல் இருந்தால், இது ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம். பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளை அவர்கள் என்னது பார்த்து. எபேசியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நம்ம என்ன படிச்சு பாருங்க. எபேசியர் 5 கடைசி வசனம் இறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியும் எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும். தன்னை நேசிப்பது போல தன்னுடைய மனைவியை நேசிக்க வேண்டும். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். அந்த பயபக்தியை தன்னுடைய நடக்கையின் மூலமாக காண்பிக்க வேண்டும். பயபக்தி அன்பினால் வருவதுதான் பயபக்தி. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் புருஷன் உங்களுக்கு என்னது முரட்டாட்டம் பண்ணுறாரு, பண்ண முடியலை அப்படின்னா உங்கள் கற்புள்ள நடக்கையினால சொல்ல போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே என்னது ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். போதனையின்றி நம்ம நடக்கை பார்த்து புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்ளுதல் அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு சில நாட்கள் ஆகும் இல்லையா? வாழ்க்கையில் நாம் திருமணம் குடும்பமாக கணவன் மனைவி திருமணமாகி எப்பொழுதும் நாம் சரீர பிரகாரமாக அளவுள்ளவர்களாகோ ஆரோக்கியம் உள்ளவர்களாகோ எப்பொழுதும் இருக்க முடியாது. இல்லை, வயது செல்ல செல்ல அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய நடக்கையில் நம்முடைய வாழ்க்கை துணையை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம நடக்கையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை துணையை ஆதாயப்படுத்திக் கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்புள்ள நடக்கையின் மூலமாக எது உண்மையான அலங்கரிப்பு? நம்ம சபைகள் எல்லாம் எது அலங்கரிப்பு இல்லை என்று பிரசங்கிப்பார்கள், ஆனால் எது அலங்கரிப்புன்னு பிரசங்கிக்க மாட்டாங்க. எல்லாம் நெகட்டிவ் தான். என்னது? எல்லாம் நெகட்டிவ் தான். உங்களை நீங்கள் அலங்கரிக்க வேண்டும். எதை கொண்டு? அடுத்த வசனம் படிச்சு பாருங்க. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளலாகிய புறங்கான அலங்கரிப்பு உங்களுக்கு. இது அலங்காரம் கிடையாதுங்க. இதை மனசுல இது அலங்காரம் கிடையாது. இது அலங்காரம் கிடையாது. அப்ப ஆவியானவர் என்ன சொல்றான்னா, எது அலங்கரிப்பு அந்த அலங்காரத்தினாலே உங்களை நீங்களே அலங்கரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அழியாத அலங்கரிப்பாக இருக்கக்கூடிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். நான் இப்ப கேட்கிறேன், உங்களுக்கு அலங்காரம் இருக்கா? சிலவங்களுக்கு உங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்த்தோன்னா சிஸ்டர் ரொம்ப அலங்காரமா இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் பார்க்கிறப்ப அதை பார்க்கவே மாட்டாரு. அவர் அலங்கரிப்பு என்னதுன்னா அழியாத அலங்கரிப்பு. என்ன போட்டிருக்கு? அழியாத அலங்கரிப்பா இருக்கக்கூடிய உள்ளான அலங்கரிப்பு இருக்கிறத பார்ப்பாரு. ஆண்டோட்ல சகோதரி அலங்காரமா இருக்கிறாங்களா? அவர் சொல்ல அலங்காரமா இல்லையே. இல்லை, நல்ல சாரியெல்லாம் போட்டிருக்கிறாங்க, முடியெல்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க, ஹேர் ஸ்டைல் அது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆண்டோட் சொல்ல நான் உள்ள இல்லை பார்க்குறேன். உள்ள அலங்கரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அழியாத அலங்கரிப்பா இருக்கக்கூடிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கிடையாது. இப்ப அலங்காரம் என்றால் தேவன் விரும்பக்கூடிய அழியாத அலங்கரிப்பு எது? உள்ளத்தில் மறைந்திருக்கக்கூடிய குணங்கள் இல்லையா? இருதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய குணம், அதான் அலங்கரிப்பு. திருமண நாளன்னைக்கு எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, பொண்ணு எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க, நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அடுத்தது என்ன கேட்பாங்க தெரியுமா? ஒரு 10 நாள் கழிஞ்ச பிறகு பிள்ளை குணம் உண்டா அப்படின்னு எப்படி கேட்பாங்க? குணம் உண்டு தானே கேட்பாங்க. பிள்ளை அழகா இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. எப்படி இருக்காங்க? குணமா உண்டா குடும்பத்துக்கு அப்படிதான் கேட்பாங்க. அது ஒரு நாள் மட்டும்தான்.
எல்லாரும் சொல்லுவாங்க, நல்ல சாரி, அருமையாக நல்ல என்னது ஆபரணம், அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்க. ஒரே ஒரு நாள் தான். அதுக்கு பிறகு கேட்குற பிள்ளை எப்படி, வீட்டுக்கு மருமகா வந்தவா எப்படி எப்படி கேட்குறப்ப அதுக்கு அர்த்தம் நமக்கு புரிந்துடும். என்ன உடுத்தாங்க அதெல்லாம் பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. லைஃப் ஆரம்பம். அதில் அழியாத அலங்கரிப்பு ஆகிய என்னது, அதுதான் தேவனுடைய பார்வையில் என்னது, அதோட சாந்தமும் அமைதல் உள்ள ஆவி இல்லையா, சாந்தமும் இருக்கு கிடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ அழியாத அலங்கரிப்பு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நிறைய இடத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையை எதன் மூலமாக அலங்கரிக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது சாந்தம் அமைதல் உள்ள ஆவி, அப்படி சொல்லப்பட்டிருக்குல்ல. இப்போ தீத்துக்கள் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நான் நினைக்கிற வேலைக்காரர்களுக்கு எழுதுறப்ப தேவனுடைய அந்த போதனையினாலே நீங்க படிச்சு பாருங்க, நம்ம அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டிருக்கோம். படித்து பாருங்க, அது எல்லாருக்கும். வேலைக்காரர் தம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக, நம்முடைய இரட்சகராகிய யாருடைய, தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கிறது. என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். உபதேசம், போதனை, நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிக்கும் போதனை இருக்கிறது. அப்ப அந்த போதனையை நம்முடைய அலங்கரிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை போதனையை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறப்ப அது தேவனுக்கு முன்பாக ஒரு அலங்கரிப்புங்க. அலங்கரிப்பு, போதனையினால் அலங்கரித்தல், அன்பு பாராட்டுதல், மன்னிக்கிறது, இதெல்லாம் நல்ல நற்குணங்கள் இல்லையா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறப்ப கர்த்தருடைய போதனையினால நம்மை நாமே அலங்கரித்துக் கொள்கிறோம். அழியாத அதனால அலங்கரிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் விலையேறப்பெற்றது. அதான் என்னது, விலையேறப்பெற்றது. நம்ம வெளிப்புறமா என்ன அலங்கரித்தாலும் அது தேவனுடைய பார்வையில் அலங்கரிப்பாக கருதப்பட மாட்டாது. இருதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய என்னது குணங்கள், அமைதலுள்ள ஆவி, அதை அலங்கரித்துக் கொள்ளுங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த வாழ்க்கைக்கு தான் முக்கியம். அதான் நீடித்து நிலைநிற்கக்கூடிய அலங்கரிப்பு, மற்றவர்களை கவரக்கூடிய அலங்கரிப்பு, வாழ்க்கையில வாழ்க்கை துணையை கவரக்கூடிய அலங்கரிப்பு, அதுதான். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நிறைய படிப்பு இருக்குது, நல்ல வசதி இருக்குது, ஏன் அவங்க நீதிமன்றத்தில் போய் மனமுறிவுக்கு இருக்கிறாங்க? பணம் இருக்குதுங்க, கோடிக்கணக்கில் நிறைய ஆடைகள் இருக்கிறது, ஆபரணங்கள் இருக்கிறது. ஏன் நீதிமன்றத்தில் அழகு இருக்கிறது, நீதிமன்றத்தில் ஏன் மனமுறிவுக்கு போய் இருக்கணும்? என்ன அலங்கரிப்பு இல்லை? அழியாத அலங்கரிப்பான இருதயத்தில் மறைந்திருக்கிற என்னது அலங்கரிப்பு இல்லை. ஆள் பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் வாயை திறந்தா யாரும் பக்கத்தில் நிற்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, பேசுறது உள்ள அலங்கரிப்பு இல்லை. எங்க பார்த்தா இப்படி இருக்கு, நல்லா இருக்கிறேன், இவங்களுக்கு போய் நீங்க இப்படி நீதிமன்ற வழக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்கிறீங்களேன்னு கேட்டா, இல்லை சார் பார்க்கறது தான் அப்படி சார், ஆனால் அலங்கரிப்பு இல்லை, குணம் இல்லை. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஒரு நண்பர் அட்வொகேட், அவர் சொன்னார், அவர் கோர்ட்டில் லாயராக இருக்கிறாரு. அந்த நீதிமன்றத்தில் குடும்ப நீதிமன்றம் இல்லை, ஃபேமிலி கோர்ட் இல்லை. அவங்க எதுக்கு எடுத்தாலும் நாகர்கோயிலுக்கு தான் போகணும், குடும்ப வழக்கு உள்ளது. இப்போ அங்கே கேஸ் அதிகம் ஆகிடுச்சா எங்க குடும்ப நீதிமன்றத்தில், அதனால டைமும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இப்போ அரசாங்கம் ஒரு இது பண்ணியிருக்குன்னா, இல்லை தக்கலையில் ஒன்று திறந்துருவோம் குடும்ப. அப்போ அவர் சொல்கிறாரு, அடுத்தது இங்கேயும் ஃபேமிலி கோர்ட் வரப்போகுது. ஏன்? எந்த அலங்கரிப்பு இல்லை, அதுதான் காரணம். பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, இந்த உள்ளான அலங்கரிப்பு இல்லாதது தான் இந்த பிரச்சனைகள்லாம் காரணம். எது தேவன் அலங்கரிப்பாக நினைக்கிறாரோ அதை நினைக்கவில்லை, வேற இதெல்லாம் அலங்கரிப்பாக நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை அலங்கரிப்புனா வேற என்ன தான் நினைக்கிறாங்க, உள்ளான அலங்கரிப்பு. இது கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் மனிதனை கவரக்கூடியது, கர்த்தருக்கு அது பிரியமான ஒரு இது. ஸோ நீங்கள் கேட்கலாம், இது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றதுங்க. தேவனுடைய பார்வையில் என்னது? விலையேறப்பெற்றது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பேதுரு சொல்றாரு பாருங்க, எப்படி போட்டிருக்கு பாருங்க, 5வது வசனம். பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை என்ன செய்தார்கள்? புருஷனுக்கு கீழ்ப்படிதல் அலங்காரம். நீங்க அந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பிடிக்கும். எப்படின்னா,
மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எல்லாவற்றிலும் கீழ்ப்படிங்கன்னா புருஷனை பார்த்து சொல்லல, மனைவிகளை கீழ்ப்படுத்துங்கள் என்று எழுதவில்லை. அது மனைவிகள் மனப்பூர்வமாக கர்த்தர் இந்த கட்டளையை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் மீது உள்ள அன்பினால செய்ய வேண்டிய காரியம். அதுதான் வேதனையற்ற கீழ்ப்படிதல். அதே மாதிரி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்றப்ப, சரி, புருஷர்களை பார்த்து நீங்கள் அன்பு கூறுங்கள்னு சொல்லுகிறப்ப வந்து புருஷனை அன்பு கூற வைங்கன்னு சொல்லலை. இல்லை, என்னது, யூ ஷுட் லவ் மீ, டோன்ட் மேக் யுவர் ஹஸ்பண்ட் டு லவ் யூ. உங்கள் ஹஸ்பண்டை போய் நீங்கள் என்ன அன்பு கூர்ந்து ஆகணும் அப்படின்னு பண்ணுறதில்ல. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், எனக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தர், ஜீவனை கொடுத்த கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், அதுதான் உன் மனைவியிடத்தில் அன்பு கூறு, அவ்வளோதான். அப்படி வரணுங்க. அது இது டிமாண்ட் பண்ணி வர்றதில்லை. கண்டிப்பாக நான் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும், இல்லாவிட்டு அன்பு கூர்ந்து தான் ஆக வேண்டும். அது ஒரு சண்டையாக மாறிடக்கூடாது. அவள் பூர்வத்தில் உள்ள ஸ்திரீகள், நீங்கள் பழைய ஏற்பாட்டெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூர்வத்தில் உள்ள பரிசுத்த ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில் இந்த அலங்கரிப்பினை பார்க்க முடியும். படித்து பாருங்க. இது சொல்ல அந்தபடியே இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள் எல்லாம் பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை என்ன செய்தார்கள்? அலங்கரித்தார்கள். வீட்டில் சகோதரிகள் தனிமையாக இருக்கிறாங்க, சகோதரர் வேலைக்கு போயிருக்கான்னு வைங்களேன். அப்போ இன்னொரு சகோதரி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சிஸ்டரை வந்து சேலத்தில் வந்து அந்த என்னது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நிறைய பொருட்கள்லாம் வாங்குவாங்கல்ல, அங்கே வந்து ஃப்ரீயாக சில பொருட்கள் போட்டு விலை குறைவாக இருக்குது, அது இன்றைக்கி 5 மணி வரதா, அதனால் நம்ம போய் நான் உடனே வரேன், நீங்களும் புறப்பட்டு வாங்க, கடைக்கு போப்பான்னு சொல்லுவாங்க. உடனே நான் வரேன். எப்படி அலங்கரிக்க தெரியுமா? சரி வர்றேன்னா முதல்ல என் புருஷன் வேலைக்கு போயிருக்காரு, ஒரு ஃபோன் போட்டு, பிரதர் இப்படி என்னை நாங்கள் என்ன விஷயம், என்ன ஃபோன் வருது, இல்லை என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, இப்படி போட்டிருக்கேன், நான் போகலாமா? அது ஒரு அலங்கரிப்பு. அவங்க யோசிப்பா, என்னடா நம்ம நினைச்சோம் போகிறோம், இங்கே ஒரு ஆள் அங்கே ஒருத்தர் பெர்மிஷன் கேட்குறாரு, போகலாமா? கேட்டோடனே அவருக்கு என்ன சொல்லுவார்? போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அது அலங்கரிப்பு. புருஷன்ட்ட கேட்டு வரேன், கேட்காம போனால் பிரச்சனை. அது ஒரு வாழ்க்கையில் உள்ள ஒரு இதுங்க. இல்லை இப்படி இல்லை, அவர் அங்கே இருக்கிற, நான் போயிட்டு வரேன், அவர் டியூட்டியிலேருந்து வர்றதுக்கு 8 மணி ஆகும், அதுக்குள்ளே இடையில போயிட்டு வந்துடுறது. அலங்கரித்தல். சின்ன சின்ன காரியங்களை யோசித்து பாருங்க, சின்ன சின்ன காரியங்கள் இல்லையா? இப்போ என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு நிறைய வந்திருக்கு இல்லையா? அப்போ புருஷன் வேலைக்கு போகிறப்போ மனைவிமார்கள் வீட்டில் இருப்பாங்க, அப்போ வீட்டில் உள்ள காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். சிலவங்க அப்படி இல்லை, இதுதான் யாருன்னு ஒவ்வொரு வீடாக போயிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு வீடாக என்னது போயிட்டு இருப்பாங்க. நான் சில சகோதரிகளை பார்த்துருக்கேன், ஒவ்வொரு வீடாக போயிட்டு இருப்பாங்க, மம்பு வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை, இந்த குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லுகிறப்ப வந்து அந்த நீதிமொழிகளில் சொல்கிறப்ப வந்து அவங்க சுறுசுறுப்பு நம்மை கவரும். என்னது சுறுசுறுப்பு? இந்த ஊழியக்காரங்களுக்கு வசனத்தை போதிக்கிற ஊழியம் இருக்குது, இதெல்லாம் ஊழியம் ஒரு ஊழியம். இன்னொரு ஊழியம் இருக்குது தெரியுமா? ஏற்ற துணையை கண்டுபிடிக்கிறது. என்னது ஏற்ற துணையை கண்டுபிடிக்க? எங்கள்கிட்ட எங்கேயும் போனோன்னா சொல்லுவாங்க, பிரதர் எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், இல்லாட்டா எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற துணை என்னது ஜோம் பண்ணிகிட்டு இருக்கு, நீங்களும் கொஞ்சம், ஏன்னா நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, நம்ம பிறருக்கு என்ன செய்கிறோமோ அதான் என்ன செய்யப்படும் இல்லை. நான் உங்களுக்கு செய்யணும், எனக்கு ஒரு காலத்தில் அந்த உதவி தேவைப்படும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை, எங்கேயாவது ஒரு பிள்ளை ரொம்ப சுறுசுறுப்பாக விசாரிக்கிறாங்க, ஊழியக்காரரை விசாரிக்கிறாங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறாங்கன்னா எங்கள் கண் அவங்க மேலே விழுந்துடும். பரவாயில்லை, இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு பையனை கண்டுபிடிக்கணுமே. வீட்டில் போய் பேசுவோம் ஒய்ஃப்ட்ட, இன்றைக்கி ஒரு பிள்ளையை பார்த்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறா. எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெரியவங்களை விசாரிக்கிறது, அவங்கள்ட்ட அவங்க ஈடுபடுகிற மெத்தட் விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தா இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கார், இவருக்கு நல்ல பையனை கண்டுபிடிக்கணுமே, அப்படி மனசுக்குள்ளே நினைப்போம். ஆனால் சில வேளை ஆண்டவர் அதுக்கு வழி திறந்துடுவார். அது அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்காது, அந்த 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 ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதுதான் கவர்றது. இந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு போனால் நல்லா இருப்பா, இந்த குடும்பத்துக்கு நல்லா இருப்பா, இது ரகசியம். அப்படிதான் கண்டுபிடிக்கிறது இல்லை, அதே மாதிரி தான் பார்க்கறது. அந்த அந்த கேரக்டர் தான் நம்ம கவரக்கூடியது. குணம், நற்குணங்கள், அவங்க பேசுகிற விதம், செயல்படுகிற விதம், பெரியோரை மதிக்கிற விதம், அதெல்லாம் பார்க்கலாம். பொதுவான காரியங்களில் வந்து முன்னின்று நடத்துகிற விதம், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம்.
சில பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் குணங்கள் இருக்காது. அப்படி தும்முறில் வந்து உட்காந்துருப்பாங்க, நாங்கள் தான் அப்படிம்பாங்க. அப்போ கஷ்டம்தான். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பூர்வத்தில் உள்ள ஸ்திரீகள், பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்தாங்களா, தங்களை அலங்கரித்தார்கள். புருஷருக்கு கீழ்ப்படி ஒரு பெரிய அலங்காரங்க. அது வந்து கடினம்னு நினைக்க விட, அது அலங்காரம்னு கர்த்தர் பார்க்கிறார். அழியாத அலங்கரிப்பு, அடிமைப்படுத்துதல் கிடையாது. என்னது அடிமைப்படுத்துதல்? என்னது கிடையாது. நம்ம யாருக்கும் என்னதில்லை, அடிமைகள் கிடையாது. ஒருத்தர் சொன்னார், நாங்கள் அதிகாரத்துக்கு பயப்பட மாட்டோம், ஆனால் அன்புக்கு என்ன செய்வோம், அடிமைகளாக இருப்போம். அதிகாரத்தை வச்சு மிரட்டலாம் நடக்காத காரியம். அன்பு கூர்ந்தால் அடிமைகளாக இருப்போம். அதான் ரொம்ப முக்கியம். அன்புக்கு முன்னால வந்து நெருப்பு நிற்காதாங்க. நேசம் என்னது, இந்த இதில் வரையில உன்னத பாட்டில் நேச வைராக்கியம் எதை விட, மரணத்தை விட வலிதுங்க, நெருப்பை விட வலிதுங்க. எதுவுமே இது பண்ணும், அதுக்கு முன்னால எதுவுமே வந்து அழிக்க முடியாது. இப்ப அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு பாருங்க, 6வது வசனம். சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சாராள் ஆபிரகாமை ஆண்டவர் என்று அழைத்தார். அழைத்ததாக நம்ம இங்க பார்க்க முடியல, ஆனா ஆவியானவர் சொல்ல ஆண்டவர் என்று அழைத்தார். அந்த ஆண்டவர் என்று அழைத்ததை எப்படி காண்பித்தால், அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் பாருங்க, அதான் ஆண்டவர் என்று அழைத்து, ஆண்டவர், நான் இப்போ ஒருத்தரை என்னுடைய முதலாளி என்று அழைத்தால் அவர் சொல்வதற்கு கீழ்ப்படிவேன் என்று தான் அர்த்தம். இயேசுவை பவுல் வந்து சவுலாக இருக்கிறப்போ வந்து தமஸ்குக்கு போகிறப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சவுலை சந்திக்கிறார். கீழே விழுந்து கிடந்துட்டு, ஆண்டவரே நீர் யார், அதான் கேள்வி. ஆண்டவர்னு கூப்பிட்டாச்சு. ஆண்டவர்னு கூப்பிட்ட உடனே அடுத்து கேட்கிறார், நீ நான் என்ன செய்ய, ஆண்டவர்னு சொல்லியாச்சுல, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு என்னது கீழ்ப்படிந்திருந்தாள். இல்ல அந்த சொல்லுதல் கீழ்ப்படிதல். ஆனால் விளைவு என்ன, நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்திற்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். சாராளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். நன்மை செய்கிறது, ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருப்பீர்கள், அவளுக்கு பிள்ளைகள். ஸோ நற்குணங்களாலே அலங்கரித்தல், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அலங்கரிப்பு எப்படி இருக்கு, நம்ம நினைப்போம் அலங்கரிப்புனா எனக்கு இப்போ ஒரு 10 பவுன் தானே இருக்கு, அப்படிலாம் நினைக்காதீங்க. குணங்கள்ல எவ்வளோ அலங்கரிக்கணும், நற்குணங்கள். இந்த ஆவியின் கனி என்பது குணங்கள், தெரியுங்களா உங்களுக்கு? ஆவியின் கனி என்பது என்னது, குணம். எபேசியர்கள் என்னமோ 5ஆம் அதிகாரம், இல்லை எபேசியர் எடுங்க பார்ப்போம். எபேசியர் முதல்ல எடுங்க. எத்தனாவது வசனம்? 9வது வசனம் படிங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் என்னது விளங்கும். சகல நற்குணம், நீதி, உண்மை, இதெல்லாம் சேர்ந்து ஆவியின் கனி. ஆவியின் கனிகள் அல்ல, ஆவியின் கனி. ஸோ நற்குணத்தினால் அலங்கரிச்சு பாருங்க வீட்டில். எந்த குணம் என்னில் குறைவுள்ளதோ அதை ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே இந்த குணத்தினால் நான் என்னை அலங்கரிக்க வேண்டும், நற்குணத்தினால். அப்படி ஒரு வார்த்தை வேணும், குணத்தில் அலங்கரித்தல். நீங்கள் நிறைய நண்பர்களை கூட சம்பாதிக்கலாம், நிறைய நபர்களை சம்பாதிக்கலாம். சகோதரிகள் புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், புருஷர்கள் மனைவிமார்கள் புருஷனை இணைச்சு கொண்டு வந்துடலாம், தங்கள் வயப்படுத்தலாம், தங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். புருஷர்கள் நற்குணங்கள் நிறைந்தவர்களாக இருந்தால் மனைவியை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். இங்கே யாரு எதமான என்பதல்ல, யார் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறது என்று என்ன வந்துடும். மனைவிக்கு நான் உதவி செய்கிறதா, இல்லாட்டா புருஷன் நினைப்பா நான் மனைவிக்கு உதவி செய்யணும், மனைவி நினைப்பா நான் புருஷனுக்கு உதவி செய்யணும்னு. யார் ஆளுவது என்பதல்ல, யார் ஊழியம் செய்வது என்ற எண்ணம் வந்துடும் இல்லையா? இந்த அலங்கரிப்பை பற்றி படிக்கிறப்ப வந்து நமக்கு தெரிந்த இது இருக்குல்ல, இதே இதில் தான் நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா, எனக்கு மனசில் சில காரியம் இருக்கும், அதுக்கு வேத வசனத்தை பயன்படுத்தி விட்டுருவேன். அங்கே ஆவியானவர் என்ன எதை அலங்கரிப்புன்னு சொல்கிறாரோ அதை அதிகமாக பிரசங்கிக்க வேண்டும். எது அலங்கரிப்பு இல்லை என்பதை பிரசங்கிப்பதல்ல. எதை அலங்கரிப்பாக நாம் நினைத்து வேதம் சொல்கிற அலங்கரிப்பாக கொள்கிறோமோ மற்றது அலங்கரிப்பாகவே கருதப்பட மாட்டாது. நமக்கு அப்படிதான், கருத்திருக்கும் அப்படிதான். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வாங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம்
9வது வசனம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துகளினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை இதை ஒரு அலங்கரிப்பாக கருதவே வேண்டாம். இது நம்முடைய வாழ்க்கையில அன்றாடமா இது ஒரு அலங்கரிப்பு அல்ல, அதல்ல. ஆனா என்ன போட்டிருக்கு? தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணம் பாத்தீங்களா, தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நல்ல கிரியைகளினாலே உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். நல்ல கிரியைகளினாலே உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த அலங்கரிப்பு நமக்கு ரொம்ப அவசியம். இதுதான் புருஷர்களை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும், மனிதர்களை நமக்கு கர்த்தருக்குன்னு ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். இதுக்கெல்லாம் விளக்கமே தேவை கிடையாது இல்லையா என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். சாரால் ஒரு உதாரணம். இப்போ புருஷர்களுக்கு வருது பாருங்க, 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 பேதுரு 3:7. அந்தபடி புருஷர்களே அப்படின்னு போடப்பட்டிருக்கல. அந்தபடி புருஷர்களைன்னா புருஷர்களை தான் தலையை நிமிர்ந்து பார்க்கணும். நம்ம மனைவியை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தணும். அவங்க யாரு? பைபிள் என்ன சொல்லுது? என்னுடைய மனைவியை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் படிங்க. அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் என்னது? பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வைஃப். மனைவியை புரிந்து கொள்ளுவோம். அவங்க பலவீன பாண்டம். பைபிள் பலவீன பாண்டம் இல்லையா? பலவீன பாண்டமா இருக்கிறபடினா அவருடைய பலவீனத்தை நாம் புரிந்து கொள்ள, அது எல்லா நிலைமையும் நாம் புரிந்து கொள்ளலாம். கூர்ந்து கவனித்தால் நமக்கு தெரியும். ரோட்டில் போயிட்டு இருக்கிறவங்க திடீரென்று ஒரு விபத்து நடைபெறுகிறது, ஒரு அடிபட்டு கிடக்கிறாரு. ஆம்பளைங்க என்ன செய்வாங்கன்னா போய் உடனே பார்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. என் கூட என் ஒய்ஃப் வர்றாங்கன்னா பக்கத்தில் கீழே உட்காந்துருவாங்க. ஐயோ பட்ட எனக்கு அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறதா இந்த ஆளை பார்க்குறதான்னு கஷ்டம் ஆகிரும். ஏன்னா அவங்க அதை பார்த்துட மாட்டாங்க. என்னையா இது, அவங்க பல காரணம். ஐயோ எத்தனை பிள்ளைகள் இருக்கோ, இப்படி அடிப்பட்டவருக்கு என்ன நடக்குதோ, ரத்தம் ஓடுறதை பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. அப்படியே உட்காந்துடுவாங்க. அப்போ முதல்ல அவங்களை அங்கே உட்கார வச்சு தான் நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண போகணும். நிறைய காரியங்கள் பிரச்சனைகளை சந்திப்பதில் இது பண்ண. அது பலவீன பாண்டம். உடல் ரீதியாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரீர ரீதியாக எவ்வளோ பலவீனம் உள்ளவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். மன ரீதியாக நிறைய பலவீனங்கள் இருக்கிறது. அதை ஒரு புருஷன் அறியவில்லை என்றால் வேற யார் அறிகிறது? பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து மனைவியை புரிந்து கொள்ளுகிறப்பதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தடை இல்லாமல் முன்னேற முடியும். மனைவியை புரிந்து கொள்ளாமல், மனைவியுடைய நிலைமையை புரிந்து கொள்ளாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில தடைகள் ஏற்படும். ஜெப வாழ்க்கையில, வேதம் படிப்பதில் தடங்கள் ஏற்படும். தடங்கள் என்னது ஏற்படும் கண்டிப்பாக. பாருங்க, எப்பயாவது நம்ம வீட்டில் கணவன் மனைவிக்கு ஏதாவது மனஸ்தாபம் இருக்கிறப்ப நம்ம ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. வேதம் படிக்க முடியுமா? சந்தம் வாசிக்க முடியாது. ஆவிக்குரிய காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? முடியாது. தடை வந்துடும். அதனால மனைவியை புரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். அது புஸ்தகம் போட்டு படிக்க முடியாது. என்னது மனைவி எப்படி இருப்பாள்னு ஒரு புஸ்தகம் படிச்சோன்னா எங்கே படிக்க முடியும்? யாராவது தங்கள் கணவனையோ தங்களுடைய மனைவியை அறிந்து கொள்வதற்கு புத்தகம் படித்து அறிஞ்சிருக்கிறீங்களா? வாழ்ந்து அறிஞ்சிருக்கிறீங்களா? நான் மகாத்மா காந்தியை படித்தது புஸ்தகம் படித்தேன். பள்ளிக்கூடத்தில் நமக்கு மகாத்மா காந்தியை பற்றிய ஒரு புஸ்தகம் இருக்கும், வரலாற்றில் வரும், படிச்சிருப்போம். ஆனால் மகாத்மா காந்தியுடைய ஒய்ஃப் யார்? அவங்க எப்படி அறிஞ்சாங்க? என்ன புஸ்தகம் படித்தா? சத்தியசூனி இல்லை, அவரோட வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் இவருக்கு என்ன வீக்னஸ், என்ன ப்ளஸ், என்ன மைனஸ். ஸோ வாழ்த்து நாம் புரிந்து கொள்கிறோம். அறிந்து கொள்ளுதல் பலவீன பாண்டம் என்பதை அறிந்து உங்கள் ஜெபங்களுக்கு தடை என்னது வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து விவேகத்தோடு வாழ வேண்டும். விவேகத்தோடு தான் வாழணும். ஏன்னா அவங்க பலவீனம். எப்போ என்ன சூழ்நிலையில் எப்படி இருப்பாங்க, என்ன உணர்வில் எப்படி இருப்பார்கள் என்பது நம்ம அறிந்திருக்க வேண்டும். இவ்வளோ காலம் வாழ்கிறேன் இல்லை, 30 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் அது திருமணம் ஆகி அறிந்து கொள்ள வேண்டும். பலவீனம் என்னன்னு புரிஞ்சிருக்கணும். வாழ்ந்து அதை பாருங்க. நம்ம எதுக்கு அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னா
அவங்க பூமியில அவர்கள் பலவீன பாண்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய நிலைமையில நம்மோடு கூட நித்திய ஜீவனாகி என்னது, நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ள போகிறார்கள். ஆவிக்குரிய நிலைமையில உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கிடையாது. தேவனுடைய பார்வையில உயர்ந்தவன் மனைவி உயர்ந்தவங்க, கணவன் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறபடியினால், கொள்ளுகிறவர்களானபடியால் இல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபை நமக்கு இருக்கிறது. மனைவிக்கும் கணவனுக்கு சேர்ந்தா இருக்கிற அப்படி ஒரு உன்னதமான ஆவிக்குரிய பிரிவிலேஜ் ஸ்லாக்கியம் இருப்பதனால அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை என்ன செய்யுங்கள். சில வேளையில நம்ம கூட்டத்தில் எல்லாம் மனைவி விட்டு கொடுத்து பேசுவோம். அது மாதிரி மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி பேசுறது, அவங்கள பார்த்தீங்க எப்படி இருக்கிறாங்க அப்படி, அதெல்லாம் பேசக்கூடாது. அப்படிலாம் பேசக்கூடாது. அது அவங்களுக்கு வேதனை உண்டாக்கும். கூட்டத்தில் எல்லாம் விட்டு கொடுத்து பேசுறது நம்ம அது புருஷர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம கூட்டத்தில் நம்முடைய மனைவியை விட்டு கொடுத்தால் நாளைக்கு அவங்க என்ன செய்வாங்க, அப்படி தான் பேசுவாங்க. அது ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்போ ஒருபோதும் அவங்களுடைய கனத்தை கொடுக்க தெரிய வேண்டும். இது நான் ஞாபகத்தில் அதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்கள், கிருபையை நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால். சரீரத்தில் பலவீனம் இருக்கு, எண்ணத்தில் பலவீனம் இருக்கு, நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர்கள் நம்ம கூட, நமக்கு எல்லாரும் கொண்டு தான். அதனால அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை என்ன செய்யுங்கள். அது மாதிரி பிள்ளைகளுக்கு முன்னாக மனைவியை கீழ்த்தரமாக, அதாவது தரக்குறைவாக பேசுதல், இல்லாட்டா இன்சல்ட் பண்றதுலாம் வைக்கக்கூடாது. பிள்ளைகளை இன்சல்ட் பண்ண விடக்கூடாது. அம்மாவை அதெல்லாம் விடக்கூடாது. அதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள். பிள்ளைகளுக்கு முன்னால இன்சல்ட் பண்றது, அப்ப நம்ம பிள்ளைகளை இன்சல்ட் பண்ற நம்ம என்ஜாய் பண்ண, நம்ம கூட சிரிக்கிறது. புருஷர்கள் தங்கள் மனைவிகளை கனம் பண்ணாவிட்டால் மற்றவர்கள் யாருமே மதிக்க மாட்டாங்க. பெற்றோர்கள் இருப்பாங்க வீட்டில், சொந்த புருஷனே மனைவியை மதிக்கலாம், அப்புறம் மாமனார் மாமியார் எப்படி மதிப்பாங்க? எப்பவும் விட்டு கொடுக்க கூடாது. கர்த்தர் நமக்கு தந்த மனைவி, இதெல்லாம் புரிந்திருக்கு. ஒருவேளை படிப்பில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம், இதெல்லாம் அதெல்லாம் கிடைக்கும். திருமணம் முடிந்து விட்டது என்றால் அவள் என்னுடைய சரீரம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவள் அந்நிய பெண் அல்ல. அந்த எண்ணம் இருக்கணும் நமக்கு எப்பவுமே. திருமணம் முடிந்த பிறகு அவங்க வீட்டை நினைக்க கூடாதுங்க, அந்த அளவுக்கு வச்சிருக்கணும். என்னது, அவங்க வீட்டை என்னது நினைக்க கூடாது. அது நம்ம நடக்கையில தான் இருக்கு, புருஷர்கள் கையில தான் இருக்குது. நான் 2 நாள் எங்க அம்மாவை பார்த்துட்டு வாரேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போறவங்க காலையில் போயிட்டு சாயங்காலம் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லணும். இல்லை நான் அங்கே இருக்கிறேன், அங்கே என் ஹஸ்பண்ட் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, எல்லாரையும் பார்த்தாச்சு வரணும்னு. 2 நாள் போனவங்க 1 வாரம் போட்டாங்கன்னா முடிஞ்சு நிம்மதியானா இல்லை. அது நம்முடைய கையில் தான் இருக்குது. என்னது, நம்முடைய இதில் தான் இருக்குது. தூக்கத்தில் இருக்குது. மேரேஜ் டைம்ல எல்லாம் இருக்கும். மேரேஜ் முடிஞ்ச உடனே அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும் அப்படின்லாம் கொஞ்ச நாள் இருக்குது. நாட்கள் போக போக அந்த எண்ணம் இல்லாமலே போய்விடும். அது எதுன்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. இல்லை ஃபோன் பண்ணால் சொல்லுவாங்க, இல்லை வர முடியாது, எனக்கு சில பொறுப்புகள் இங்கே இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்குரிய கனத்தை கொடுக்கணும். இன்னொரு வசனம் படிங்களா, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது 2 பக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கடமையை செய்ய கடவன், மனைவியும் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வது யாரு? கணவன் புருஷனுக்கு, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு எல்லாம் தெரியுமா? கடமை இருக்குதுங்க, அது செய்யணும், நிறைவேற்றணும். இல்லை இல்லையா? ஒரு கடமை என்று சொல்லுகிறப்ப ஆவிக்குரிய நிலைமையில் உள்ள கடமைகள் இருக்கிறது, சரீர பிரகாரமான கடமைகள் இருக்கு. அதில் அந்த எபேசியர்ல போஷித்து காப்பாற்றுதல் கடமை. நான் என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அதை நான் செய்துதான் ஆக வேண்டும். அதில் தோல்வி அடைந்தவர். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய கடவன். அதே போல மனைவியும் புருஷனுக்கு செய்ய வேண்டிய, போட்டு பாருங்க, லிஸ்ட் போட்டு பாருங்க, நான் புருஷனுக்கு என்னென்ன கடமை செய்யணும்னு. பைபிள் படிக்கிறப்ப தெரியும். இல்லை, நான் என்னுடைய கடமையை செய்கிறப்ப மனைவி எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறாங்க, அவ்வளோதான். அங்கெல்லாம் மியூச்சுவல் தாங்க.
அங்கே ஏட்டிக்கு போட்டியெல்லாம் இடமே கிடையாது. மனைவியை போஷிக்க வேண்டும். அப்புறம் என்ன போட்டிருக்கு? காப்பாற்ற வேண்டும். சிலவில் நம்ம நினைப்போம், நம்ம ஒரு மாத சம்பளம் வாங்கி மனைவியிட்ட கொண்டு கொடுத்தா போதும், நல்லது. இல்லை இல்லை, நம்ம பாதுகாப்பு வந்து நாம் கொடுக்கக்கூடிய பணத்திலேயே வசதியில் அல்ல, நம்மில் தான் இருக்கிறது. காப்பாற்றுதல் அது யாரும் வேறு யாரும் இது பண்ண முடியாது. அதனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய என்னது? கனத்தை செய்யணும். எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாது. மனைவி வந்து என்ன சொல்கிறது, பரிகாசம் பண்ணுறதுக்கு ஒரு நபர் அல்ல. ஜோக் அடிப்பாங்க தெரியுமா? ஜோக் அடிப்பாங்க, மனைவிமாரில் ஜோக் அடிப்பாங்க. தனியாக இருக்கிறப்போ ஜோக் அடிச்சு அதெல்லாம் வேறு. ஆனால் கூட்டத்தில் எப்போவுமே விட்டு கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களை விட பெண்கள் சீக்கிரமாக நொடிஞ்சிடுவாங்க. கூட்டத்தில் சிரிச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும் சொல்கிறப்ப, ஆனால் வீட்டில் போய் இருந்து அழுவாங்க. என்னை கூட்டத்தில் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க இப்படி சொன்னாங்க. நல்லா பலவீன பாண்டம் என்பதை அறிந்து நம்முடைய என்ன ஜெபத்திற்கு என்னது தடைவராதபடி, எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடைவராதபடிக்கு விவேகத்தோடு நடக்க வேண்டும். விவேகமாக நடக்க வேண்டும். என்ன இங்கே சொல்லப்பட்டு கடமையை செய்ய வேண்டும். இது பேதுரு அழகாக எழுதுறார். இதை விட நமக்கு என்ன போதனை வேணும்? இதுக்கெல்லாம் இது கவுன்சிலர் இல்லாட்டா இதுக்கு ஒரு மேரேஜ் கவுன்சிலிங் எல்லாம் கேட்கணும், அதெல்லாம் கிடையாது. வேதத்தை படித்தாலே போதும். நமக்கு அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் மேலுள்ள அன்பினால அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆவியின் நிறைவோடு நாம் வாழ்வோமே. ஆனால் கண்டிப்பாக இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு ஒரு உற்சாகம் உண்டாகும், ஒரு தூண்டுதல் கிடைக்கும். தூண்டுதல் கிடைக்கும் இல்லையா? அடுத்து பேதுரு சொல்றாரு, சரி இதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லை, அப்போ உங்களுக்குள்ள என்ன வேணும்? அதான் அடுத்து சொல்றவர், மேலும் நீங்கள் எல்லாரும் என்னது ஒருமனப்பட்டவர்களாக இருத்தல். ஒருமனப்பட்டவர்களாய், அப்புறம் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாரணத்தை சரை கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று என்னது அறிந்து ஆசீர்வதிங்களா? ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கணுங்க. ஒருவருக்கு ஒரு ஜெபம் பண்றது, ஒரு மனப்பட்டவர்கள். நீ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவனுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. பரிசுத்த ஸ்திரீகள் நிறைய எச்சரிப்பும் இருக்கிறது. நாம் எப்படி ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பிள்ளைகள் சபையாக கூடி வர்றப்ப நம்ம ஆண்டவரை நினைவு கூறுவதற்கு வருகிறோம். அப்புறம் செய்தி கொடுக்கப்படும், பக்தி விருத்திக்கான செய்தி. அப்போ சில வேளையில் செய்தியில் பக்தி விருத்தியே இருக்காது. அப்போ விசுவாசிகள் முறுமுறுத்துட்டே போவாங்க, இதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோமா, ஞாயிற்றுக்கிழமை நேரம் போச்சு. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்காம நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி நீங்கள் சண்டே ரொம்ப போர் அடிச்சுருந்தோம். இல்லை எங்களுக்கு ஒரு போரும் இல்லை, ஏன்னு கேட்டேன். நான் முன்னால் எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லி தந்திருக்கிறாரு, சபைக்கு போகிறப்ப செய்தி கேட்குறப்ப ரெண்டு கண்ணோட்டம். ஒன்று, எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுதல், அதாவது செய்தி எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று, செய்தி எப்படி கொடுக்கக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ளலாம். இந்த வாரம் செய்தி எப்படி கொடுக்கக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டேன். நான் இப்படியே பார்த்துட்டே நிற்கிறேன், இப்படி எல்லாரும் இன்னைக்கு நான் செய்தி எப்படி கொடுக்கக்கூடாது, அதாவது கர்த்தருடைய சமூகத்தில் போய் எப்படி பேசக்கூடாது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். இது எங்கேருந்து கற்றுக்கொண்டேன்னு, நான் சின்ன பிராயத்தில் சபையில் இருக்கிறப்போ ஒரு வயது முதிர்ந்த ஊழியக்காரர் இருந்தாரா, அவர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம், இப்படி செய்தி நேரத்தில் இப்படியெல்லாம் இருக்கும், ஆனால் அந்த இதுலேருந்து நாம் எப்படி செய்தி கொடுக்கக்கூடாது என்பதை நீ கற்றுக்கொள், நீ அதையும் கவனமாக கவனிச்சிக்க. அவன் மட்டும்தான் அந்த ஆன்சர் சொன்னான், மீது எல்லாம் ஒரே முறுமுறு. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்தி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அதை எப்படி எடுக்கிறாங்க என்பது, அதனுடைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் பார்க்குறப்ப நாம் கற்றுக்கொள்ளி, அதாவது எது செய்யக்கூடாது எது செய்யலாம் குடும்ப வாழ்க்கையில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இதில் நிறைய மனைவிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் படிக்கிறப்ப அந்த குடும்பத்தில் உள்ள அந்த ஆர்டர் ஒன்று ஒழுங்கு போடப்பட்டிருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அதில் என்ன போட்டிருக்கு பாருங்க, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்
3வது வசனம், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும். இப்ப பாருங்க, புருஷர்கள் இப்ப எல்லாரும் மனைவிக்கு யார் தலை? புருஷன். மனைவிக்கு கொஞ்சம் இருதயத்தில் ஐயா இவரை கொண்டு தலைவராக வச்சுட்டாரு ஆண்டவர். ஆனா இப்ப நமக்கு என்னன்னா, ஒவ்வொரு புருஷனுக்கு யார் தலை? கிறிஸ்து. இதை மறந்து போகக்கூடாது. அப்படி என்றால் புருஷர்கள், ஆண்கள் இண்டிபெண்டா காரியம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, இஷ்டப்படியெல்லாம் செய்ய முடியாது. தலை யாரு? கிறிஸ்துட்ட போய் கேட்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறது தான் புருஷருக்கு வேலை. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். இப்போ நிறைய சொல்லுவாங்க, நம்ம நிறைய காரியங்களை சொல்லுவாங்க, இதை செய்யணும் அதை செய்யணும். பிள்ளைகள் சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் பொறுத்துடுங்க, எனக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். அது யாரு? அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அவர் சொன்னாதான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. இது ஒரு தீர்மானம் வேணும். ஆபிரகாம்கிட்ட சாராள் சொல்றாங்க, அடிமை பெண்ணையும் குழந்தை என்ன செய்யணும்? காஸ்ட் அவுட், வீட்டிலேருந்து விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. இங்கே வீட்டில் இருக்கக்கூடாது, இங்கே அதாவது ஈசாக்கோடு சுதந்திரவாளியாக இருக்கக்கூடாது. ஆபிரகாமுக்கு ரொம்ப வருத்தம், அப்படி அமைதியாக இருப்பான். அப்போ கர்த்தர் அவனோட பேசுவார். சாராள் சொன்னபடியே என்னது செய். அங்கேருந்து கட்டில் வந்துட்டு மேலே தலையிலேருந்து, நீ கவலைப்படாத, அவனையும் நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், ஆனால் ஈசாக்கின் மூலமாக உன் சந்ததி விளங்கும். அங்கேருந்து அனுமதி வந்த பிறகு அந்த காரியத்தை செய்கிறார். அதுதான் அந்த தலை, கிறிஸ்து தலை என்பதை மறந்து விடாதீர்கள். புருஷருக்கு யார் தலை? கிறிஸ்து தலையாக இருக்கு. அப்ப புருஷர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய எல்லா காரியத்திலையும் கிறிஸ்துவை தலையாக கொண்டு அவரை சார்ந்து வாழ்வதை நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்க வேணும். நம்ம தலை கிறிஸ்து என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் நமக்கு நல்லா தெரியும். எப்படி செயல்படுவார், என்ன ஆலோசனை தருவார் என்பதை வேதத்தின் மூலமாக அவருடைய குணாதிசயங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் தம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக என்ன செய்ய மாட்டார், செயல்பட மாட்டார். அதன்படிதான் நம்ம செயல்பட முடியும். அதனால சகோதரர்களுக்கு, புருஷர்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. கிறிஸ்து தலையாயிருக்கிறார். அதனால சகோதரிகள் பயப்பட வேண்டாம். யாரு உங்க தலைவர் கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் பயங்கரமான நல்ல தலைவராக. அந்த தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சிறப்பாக தான் இருக்கணும். அந்த தலைமைத்துவத்துக்கு தன்மைக்கு விரோதமாக புருஷன் செயல்பட முடியாது இல்லையா? அன்பு குறைகிறப்ப எப்படிங்க உங்க தலைவர் இப்படியா சொல்லி தந்தாரு, இப்படியா சொல்லி தந்தாரு? உயிரை கொடுத்தவர் அல்லவா உங்க தலை. அவரை நீங்கள் தலைவராக கொண்டு விட்டு இப்படி நீங்க செயல்படுறீங்களே, இப்படி நீங்க பேசுறீங்களே, இப்படி நீங்க செய்ய அடிக்கடி அந்த தலைமைத்துவத்தை நினைவுபடுத்த வேண்டும். கிறிஸ்து தலையாக இருக்கு, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். கிறிஸ்துவை தலையாக கொண்டவர் தான் உங்கள் கணவர், மறந்துடாதீங்க. அதை நீங்க அடிக்கடி என்ன செய்யணும். அதுக்கு நீங்க ஒன்று எப்படி செய்யலாம்னா, நீங்க ஒரு காரியத்தை இப்போ புருஷன் சொல்றீங்கன்னு வைங்களேன், ஒரு விஷயத்தை சொல்றீங்க, ஒரு சஜஷன் கொடுக்குறீங்க, இதை நம்ம செய்வோம், செய்துட்டு சொல்லணும், நான் பைபிள் படிச்சிருக்கிறப்போ உங்க தலை யாரு? கிறிஸ்து. நான் இதை சொல்லி இருக்கிறேன், உங்க தலைவர்கிட்ட போய் ஒன்று கேட்டுவாங்க, அவர் என்ன சொல்றாரு அதன்படி நம்ம உற்சாகப்படுத்தும். இது நான் சொன்ன உடனே அவர் கீழ்ப்படியணும் அப்படி சொல்லாங்க. அவருக்கு ஒரு தலை இருக்கிறார், அதுக்கு அது நீங்க தான் நினைவுபட்டுடும். எல்லா காரியத்தையும் புருஷன்ட்ட சொல்லலாம், இதை செய்யணும் அதை செய்யணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இப்படி வாழ்த்தணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும், எல்லாம் சொல்றதுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் சொல்லிட்டு சொல்லணும், நான் எல்லாம் சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு தெரியும் வேத வசனத்தின்படி புருஷனுக்கு யார் தலை? கிறிஸ்து. அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர்கிட்ட கேட்டுட்டு அவருடைய அனுமதியோடு நம்ம என்ன செய்வோம். அவர் அனுமதிக்காவிட்டால் செய்ய வேண்டாம், முடிஞ்சு போச்சா? வற்புறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, நம்ம சகோதரிகள் என்ன செய்கிறார்கள்னா, புருஷனுக்கு தலைமைத்துவம் தலையாக இருக்கக்கூடிய கிறிஸ்து ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அவருக்கு டைம் கொடுப்போம், அந்த ஆண்டோட்ட அவர் போய் ஜோம் பண்ணட்டும், ஆண்டோட்ட கேட்கட்டும், கேட்டு இது தேவ சித்தம் இல்லைன்னா ஒதுக்கட்டும். நீங்க சொன்னது வேத புத்தகத்துக்கு எப்படி இருக்குது? தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தமாகிய வேத புத்தகத்திற்கு எதிராக இருக்கிறது, அதனாலே செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். அது எப்படி? அது நான் இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்ட ஒரு பாடம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் பாடுபடுகிறதுக்கு முன்னால் அவர் ஜெபம் பண்றார், நிறைய காரியம் செய்ய அவர் பிடிக்க வர்றாங்க, பிடிச்சாங்க.
இப்போ பேதுரு போர்ச்சேவருடைய ஒருவனுடைய வலது காதை வெட்டிட்டான். அதுக்கு அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உபதேசம் பண்றாரு. அடுத்து சொல்லுவார், நான் நினைத்திருந்தால் பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்து எவ்வளவுக்கு அதிகமான லேகியம் கூப்பிட்டுருக்க மாட்டேனா? ஆனால் எப்படி நான் அப்படி ஜோம் பண்ண முடியும்? ஏன்னா வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் அப்படின்னா, வேத வாக்கியத்தில் கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கேன். அப்போ அதனால நான் பாடுபட வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது, அது நிறைவேற வேண்டும். அந்த அந்த வேத வாக்கியத்துக்கு விரோதமாக நான் எப்படி ஜோம் பண்ண முடியும்? இது நான் கற்றுக்கொண்ட பாடம். அதான் ஒரு பெரிய இது. வேத வாக்கியம் இப்படி சொல்லுது, அப்போ அதுக்கு எதிராட்டி எப்படி நான் ஜோம் பண்ண முடியும்? முடியாது. ஆனால் ஜோம் பண்ணல, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் இல்லை, பண்ண முடியாது. ஏன்னா அப்படி என்றால் வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? அநேக ஆலோசனைகள் வர்றப்ப புருஷர்கள் தங்கள் தலையாகிய கிறிஸ்துவோடு அவருடைய சமூகத்தில் இருந்து இது பண்ணி கர்த்தர் என்ன சொல்கிறார், கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்று அதை வைத்து தீர்மானம் பண்ணி எஸ் ஆர் நோ சொல்கிறதுக்கு புருஷர்களுக்கு என்ன இருக்குது? இல்லை, கர்த்தர் இதை விரும்பலை அப்படின்னு சொல்லலாம். அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ நீங்களும் அதை ஞாபகப்படுத்தணும். பிடிச்ச உடனே இப்போ நான் நினச்ச காரியம் என்னது, உடனே நடக்கணும் அப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம சொல்லணும், இல்லை எனக்கு ஒரு தலைவர் இருக்கிற இடத்துல என்ன செய்யணும், கேட்டுட்டு வர்றேன், அதை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ குடும்பத்தை நடத்தி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய வாழ்க்கையில் குடும்பத்தின் மூலம்தான் ஆண்டவர் நிறைய வாழ்க்கையை கற்றுத்தருகிறார். சபையை நடத்துறது எப்படி? எங்கே போய் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறா, காலேஜில் படிக்கிறதா? ஒன்றும் படிக்க முடியாது. வீட்டில் தான் என்னது படிக்க முடியும். 4 பிள்ளைகளை கற்று தந்துன்னா நிறைய படம் படிக்கலாம். ஒரு பிள்ளை கீழ்ப்படியும், ஒரு பிள்ளை என்னது கீழ்ப்படி. நாம் நடத்துகிற விதம் அதே மாதிரி சபையில் வர்றப்ப வெவ்வேறு விதமான கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பார்கள். அங்கே நம்ம நடத்துறது, இங்கே நம்ம கை கொடுக்கும். எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரு பிள்ளை மட்டும் ரட்சிக்கப்படலைன்னு நம்முடைய ஜெபத்தில் அதிகமாக யாரை நினைப்போம்? ரட்சிக்கப்படாத பிள்ளை தான் நினைப்போம். சபையில் எல்லாம் நல்லா, சில பேருக்கு கொஞ்சம் கீழ்ப்படியாமலாம் இருப்போம், அவங்க தான் நினைப்போம். அவங்களாம் நினைக்கணும், அவங்க வீட்டு வெளியே விரட்டிடக்கூடாது. எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க நீ போன்னு சொல்ல முடியும்? வீட்டில் சொல்ல முடியுமா? முடியாது. எங்கே கற்றுக்கணும்? வீட்டிலே தான் கற்றுக்கொண்டோம். வீட்டில் தான் கற்றுக்கொண்டோம். நம்ம பிள்ளை ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம ஊரெல்லாம் போய் சொல்லிகிட்டே இருப்போம்? ஊரில் சொல்லவே மாட்டோமே, என் பிள்ளை இப்படி தப்பு பண்ணிச்சு, என் பிள்ளை இப்படி தப்பு பண்ணிச்சு. இல்லை, அதே மாதிரி தான் தேவனுடைய வீடு. என் பிள்ளைகளுடைய தப்பை நான் யாரிடத்திலும் வெளிக்காட்டுவதில்லை, சொல்வதில்லை. இல்லை, அதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்கிறப்ப, தேவனுடைய வீட்டில் இது பிள்ளைகள் யாராவது தவறு செய்கிறப்ப உலகம் முழுதும் சொல்கிறதில்லை, வீட்டிலேருந்து பாடம் கற்றுக்கிறோம். சபை தேவனுடைய வீடு. அதனால் குடும்பம் ரொம்ப முக்கியங்க. நம்ம வாழ்க்கையில் குடும்பம் ரொம்ப முக்கியம். ஆனால் தேவன் வீட்டை யார் கட்டுகிறார்? தேவன் கட்டுகிறார். ஸோ அவரோடு கூட நாமும் இணைந்து கட்டுறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை அப்படின்னா கர்த்தரோடு இணைந்து வீட்டை கட்டுகிறார். அது இந்த வசனங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசித்து நம்ம அபியாசப்படுத்துறதுக்கு முயற்சித்தல் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சரியா? இது ஆலோசனை தான். நம்முடைய வாழ்க்கையை இந்த வசனங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். புருஷர்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. யார் தலை? கிறிஸ்து. கிறிஸ்து எனக்கு தலையாக இருந்தால் நான் என் ஒய்ஃபை கை நீட்டி அடிப்பேன். என் தலை சொல்லுவார், உன் ஒய்ஃபை ஒரு அடி கொடுத்துட்டுவான்னு, ஒய்ஃபை 2 ஏச்சி ஏசிட்டுவான்னு சொல்லுவார்? கண்டிப்பாக சொல்ல மாட்டார். சகிக்க சொல்லுவார். ஆண்டவர் நம்ம சபை எவ்வளோ சகிச்சு போயிருக்கிறார். அதே மாதிரி நான் அடித்தது நியாயப்படுத்தலாம் முடியாது. மனைவி அடித்தது என்னது நியாயப்படுத்தவே முடியாது. ஏன்னா என்னுடைய தலையை நான் அவமதிக்கிறேன் என்று அர்த்தம். நான் கிறிஸ்துவை தலையாக கொண்டவன். எனக்கு அந்த தலையாகிய கிறிஸ்து எனக்கு அப்படி கற்றுத்தரவில்லை. மனைவியை நேசிக்கத்தான் சொல்லுகிறார், போஷிக்க சொல்லுகிறார், காப்பாற்ற சொல்லுகிறார், உரிய கனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடிப்பதற்கு சொல்லவே இல்லை. உலகத்தில் கோழையானவன் யாருன்னா தன் மனைவி அடிக்கிறவன். ரொம்ப தைரியம் இருந்தால் வெளியில் போய் காட்டணும். வெளியில் போய் ஒருத்தர் அடிங்க, பலவீன பாண்டம், ரைட்? அடிக்க முடியாதுங்க. எனக்கு கிறிஸ்து தலை. சரியா? கிறிஸ்துவை தலையாக கொண்ட புருஷர்கள் நாம். அது எனக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறேன்னு சொல்றதில்லை. எனக்கு ஒரு என்னது
சந்தோஷம், ஒரு யார் ஒரு 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 கௌரவம். எனக்கு யாருங்க கிறிஸ்து தலை இருக்கிறார், அவர்கிட்ட எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டே இருக்கும். அவர் எப்போவுமே தவறாக எனக்கு எந்த கட்டளையும் கொடுக்க மாட்டார். அதை நம்ம எப்பவும் ஞாபகத்தில் வச்சுருப்போம். அது மாதிரி மனைவிமார்கள் தங்களுடைய கடமைகளை நேர்த்தியாக செய்யுங்க. புருஷர்கள் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்னது? செய்ய கடவன். செய்கிற தவறிடக்கூடாது. ஒருவேளை தவறுனா கூட நம்ம திருத்திக் கொள்ளலாம். யாரும் முதல்ல பெர்ஃபெக்டாக அவனு வர முடியாதுங்க. 100% அப்படியெல்லாம் வர முடியாது. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என்னன்னா, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். என்னைக்கு நம்ம வாழ்வில் திருமணம் முடிந்ததோ அன்றைக்கு கர்த்தர் கொண்டு வர வாழ்க்கை துணை, அது புருஷனாக இருந்த மனைவி. இவள் கர்த்தர் எனக்கு தந்த மனைவி, இவர் கர்த்தர் எனக்கு தந்த என்னது புருஷன். அவர் இருக்கிறது போல் அப்படி ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் முக்கியம். இருக்கிறது போல என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லை எனக்கு இதை விட அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதான் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல் என்று பைபிளில் சொல்லப்போ ரோமரில் ஒரு வசனம் உண்டு. கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர். இதை முதல்ல நம்ம குடும்ப வாழ்க்கையில் தான் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதலை அப்ளை பண்ணணும். அடுத்ததான் சமூகத்தில், வெளியில், சபையில் இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது நமக்கு குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை கொண்டு தான் அருமையான சபையை கட்டி எழுப்புறவராக இருக்கிறார். ஆனால் சாத்தானுடைய பெரிய தந்திரமே எதை அழிப்பது? குடும்ப உறவுகள், குடும்ப இதை தான் அழிக்கிறது. அவனுக்கு முதல் வேலை அவன் குடும்பத்தை தானே அழிக்க பார்த்தான். தந்திரமாக குடும்பத்தை தான் அழித்தான். அதில் தான் பாவம் பிரவேசித்தது. நாம் குடும்பமாக கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக வாழ முயற்சிப்போம். இல்லை, இசைந்து வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. மனைவியோடு என்னது? இசைந்திருப்பார். அந்த வார்த்தை தமிழுக்கு உள்ளது. இசைந்து வாழ கற்றுக்கொள்ளும். நாம் குறைவுள்ளவர்கள். குறைவுள்ள இருவர் கணவன் மனைவியாக இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் நிறைவான வாழ்க்கைக்கு நேராக வாழ்வதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். அதற்குரிய ஆலோசனைகள் வேதவசனத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து தருவாராக. சரியா? நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். சரியா? இது ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நாம் நல்ல எண்ணத்தோடு இந்த முகாமை முடித்து செல்வோம். ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாவது மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் இருக்குமானால் முதல்ல கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாம் ஒருவரை ஏற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல நாம் ஒருவருடைய பாவங்களை என்ன செய்வோம்? மன்னிப்போம். இல்லை, நாம் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய கற்றுக்கொள்வோம். ஊழியம் செய்ய என்னது? கற்றுக்கொள்வோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவருக்கு ஒருவர் அதை வாழ்க்கையில் காண்பிப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு தருவார். அதற்கு அடிப்படை நமக்கு அந்த விருப்பம் வேணும். விருப்பம் நான் நினைக்கிறேன் நீங்கள் விரும்புவீங்க. நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு அப்படிப்பட்ட விருப்பம் உண்டு. ஸோ நாம் எல்லாரும் சேர்ந்து அப்படிப்பட்ட உன்னதமான விருப்பத்தை தேவ சமூகத்தில் கொண்டு சென்று நல்ல வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.